அன்பு நண்பர்களே அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு அன்னை சமையல்ல பார்க்க போறது முட்டை பிரியாணி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில தேவையான அளவு எண்ணெய், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. முட்டை இது மாதிரி அங்கங்க கீறி போட்டுக்கலாங்க. இப்போ முட்டை வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். 2 பிரியாணி இலை, 3 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி, 1 அன்னாசி மொக்கு, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புதினா, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு தக்காளி, தேவையான அளவு உப்பு, கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 1.5 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதனால 3 கப் தண்ணி சேர்க்கிறேன். இப்போ 1.5 கப் பாஸ்மதி அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சு சேர்த்துருக்கேங்க. இது கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். ஊற வச்சிருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். மூடி போட்டு 2 விசில் வந்தோடனே இறக்கி வச்சிடலாங்க. இப்போ குக்கர்லேருந்து 2 விசில் வந்துருச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி, அரிசியோட இது மாதிரி மெதுவாக கிளறிக்கலாம். இப்போ முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. சர்வ் பண்ணிடலாம். சுவையான முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.